Hello students, வணக்கம். வெல்கம் டு PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Halo Alkanes and Halo Arenes சாப்டர்ல இருந்து book exercise question number 6.16 பார்க்க போறோம். So 16th question என்னன்னு பார்க்கலாம். Arrange the compounds of each set in order of reactivity towards SN2 displacement. So இங்க மூணு நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. மூணு சப்டிவிஷன்ல கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூணுத்துலயும் ஒன்னையும் நம்ம என்ன பண்ணணும், SN2 டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு அதனுடைய ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி வச்சு அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2 புரோமோ 2 மெத்தில் பியூட்டேன் 1 புரோமோ பென்டேன் 2 புரோமோ பென்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து இதனுடைய கரெக்ட் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சாதான் நம்ம SN2க்கு வந்து ரியாக்டிவிட்டி ஆர்டர் கொடுக்க முடியும். ஸோ SN2 பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு டெர்ஷியரி ரொம்ப குறைவா இருக்கும். அதை விட கொஞ்சம் அதிகம் செகண்டரி, பிரைமரி வந்து ஹையஸ்ட் ஆர்டர்ல இருக்கும். ஸோ அதிகமான ரியாக்டிவிட்டி ஃபாஸ்டா ரியாக்ஷன் எதுக்கு போகும் அப்படின்னா பிரைமரி, அப்புறம் வந்து கீழே வரும்போது செகண்டரி, லீஸ்டா தான் டெர்ஷியரி. ஸோ நம்ம பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா எழுதுறது ரொம்ப ஈஸி. எப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதனுடைய ஸ்ட்ரக்சரை நம்ம எழுதும்போது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னு ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு அதுக்கப்புறமா ஆர்டரை எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 புரோமோ 2 மெத்தில் பியூட்டேன். ஸோ அப்போ பேரண்ட் பார்த்தோம் அப்படின்னா பியூட்டேன் 4 கார்பன் இருக்கு. ஸோ நம்ம வந்து 1 2 3 4. ஸோ நம்ம வந்து பாண்ட் போடுவோம். சிங்கிள் பாண்ட் போட்டாச்சு. இப்போ வந்து இங்கேருந்து நம்ம நம்பரிங் கொடுக்குறோம். இந்த சைட்ல நம்பர் கொடுக்குறோம்னா செகண்ட் கார்பன்ல ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, 2 மெத்தில். அதே செகண்ட் கார்பன்ல ஒரு பிஆர் இருக்கு. ஸோ இப்போ மீதி நம்ம ஹைட்ரஜன் போட்டு ஃபில் பண்ணிடலாம். CH3. ஸோ CH3 இந்த இடத்துல CH2. சரி, இது 2 புரோமோ 2 மெத்தில் பியூட்டேன். அடுத்தது 1 புரோமோ பென்டேனுக்கு வரும். ஸோ பென்டேன் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கார்பன் செயின், ஃபர்ஸ்ட் கார்பன்ல பிஆர் இருக்க போகுது. 1 2 3 4 5 and BR. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் செயின் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து பேர் பார்த்த உடனே எழுதிடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு பிரான்ச்சஸ்ல வரும்போது சப்ஸ்டிடியூவன்ஸ் நிறைய வந்தாதான் நம்ம இந்த மாதிரி முதல்ல கார்பன் போட்டு அப்புறம் சப்ஸ்டிடியூவன்ஸ் போட்டு ஃபில் பண்ற மாதிரி. இப்போ 2 புரோமோ பென்டேன். ஸோ பென்டேன் 5 கார்பன் இருக்க போகுது. ஸோ செகண்ட் பொசிஷன்ல பிஆர் இருக்க போகுது. ஸோ அதனால 1 2 3 4 5 போட்டாச்சு. செகண்ட் கார்பன்ல பிஆர். மீதி எல்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ CH3 CH CH2 CH2 CH3. ஸோ இதுதான். இப்போ நம்ம இதுல வந்து பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி நம்ம ஈஸியா எழுதலாம். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி SN2க்கு வந்து லீஸ்ட் டெர்ஷியரி, அப்புறம் செகண்டரி, ஹையஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி. ஸோ நம்ம இந்த ஆர்டர்ல தான் எழுத போறோம். இப்போ இங்கேருந்து வருவோம். ஸோ பிஆர் இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பன் 1 2 3ன்னு 3 கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது டெர்ஷியரி. அடுத்தது பிஆர் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் டைரக்டா ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு, பிரைமரி. பிஆர் அட்டாச் ஆயிருக்க இந்த கார்பன் இந்த பக்கம் ஒரு கார்பன், இந்த பக்கம் ஒரு கார்பன், ஸோ செகண்டரி. ஸோ நம்மளுக்கு ஈஸியா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்கில் ஹாலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் வந்து டெர்ஷியரி அதை விட அதிகம், செகண்டரி அதை விட அதிகம், பிரைமரி. இப்போ நம்ம ஆர்டர் எப்படி எழுதுவோம், நம்ம பேர் வச்சு எழுதிடலாம். ஸோ டெர்ஷியரி லாஸ்டா நம்ம எழுத போறோம். அப்போ 2 புரோமோ 2 மெத்தில் 2 புரோமோ 2 மெத்தில் பியூட்டேன் லீஸ்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 2 புரோமோ பென்டேன். ஸோ ஹையஸ்ட் ஆர்டர் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 புரோமோ பென்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி இதுதான். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரைமரி செகண்டரி டெர்ஷரி கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியா எழுதிடலாம். ஸோ செகண்டுக்கு போகலாம். செகண்ட் வந்து 1 புரோமோ 3 மெத்தில் பியூட்டேன் 2 புரோமோ 2 மெத்தில் பியூட்டேன்
2 bromo 3 methyl butane. So நம்ம first structure எழுதும். So firstக்கு வரும் 1 bromo 3 methyl butane. So butane கொடுத்திருக்காங்க. butaneனா நம்மளுக்கு 4 கார்பன் இருக்கக்கூடிய single bonded structure. So 1 2 3 4 முடிஞ்சிச்சு. இதுல நம்ம நம்பரிங் வந்து இங்க இருந்து கொடுக்கிறோம்னா 1 2 3 4 இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல Br அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு Br அட்டாச் ஆயிருக்கு. தேர்ட் பொசிஷன்ல மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்க CH3. இப்போ மீதி எல்லாத்தையும் நம்ம கார்பன் போட்டு ஃபில் பண்ணிடலாம். சாரி ஹைட்ரஜன் போட்டு ஃபில் பண்ணிடலாம். ஸோ H2 H2 H H3. So CH3 CHCH3 CH2 CH2 Br. அடுத்ததுக்கு வரும் 2 bromo 2 methyl butane. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு பியூட்டேன் தான். ஸோ அதனால 1 2 3 4 5. ஸோ இப்போ நம்ம நம்பரிங் அதே மாதிரி இந்த சைட்ல இருந்து கொடுக்குறோம்னா 1 2 3 4 5. இப்போ செகண்ட் பொசிஷன்ல ஒரு மெத்தில் குரூப், அதே செகண்ட் பொசிஷன்ல ஒரு Br. ஸோ செகண்ட் பொசிஷன்ல CH3, அதே செகண்ட் பொசிஷன்ல Br. மீதி எல்லாம் நம்ம ஹைட்ரஜன் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். பியூட்டேன் இல்லையா, நான் பென்டேன் போட்டு ஓகே 4. இப்போ CH3 CH CH2 CH3. ஸோ இப்போ இது 2 bromo 2 methyl butane. அடுத்தது தேர்டுக்கு வரும் 2 bromo 3 methyl butane. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு பியூட்டேன். ஸோ நம்ம 4 கார்பன் போட்டா போறோம். 1 2 3 4. ஸோ இதுல நம்பரிங் வந்து 1 2 3 4. செகண்ட் கார்பன்ல Br இருக்கு. ஸோ 2 bromo இருக்கு இல்லையா, அப்ப செகண்ட் கார்பன்ல Br இருக்கு. தேர்ட் கார்பன்ல மெத்தில் இருக்கு. மீதி எல்லா இடத்துலயும் நம்ம ஹைட்ரஜன் போடுவோம். ஸோ CH3 CH CH CH3. சரி, இப்போ நம்ம பிரைமரி செகண்டரி டெர்ஷியரிக்கு போகலாம். இங்க Br இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இந்த கார்பன் டைரக்டா ஒரே ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது பிரைமரி. செகண்டரிக்கு இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஸோ இந்த Br இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இது 1 2 3. ஸோ இது டெர்ஷியரி ஆல்கில் ஹாலைடுக்கு வருது. அடுத்தது Br இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இது பக்கத்துல 1 2ன்னு 2 கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ செகண்டரி. அப்ப இங்கேயும் நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் ஆல்கில் ஹாலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டர் வந்து இதை பார்த்து எழுதிடலாம். ஸோ லீஸ்ட் வந்து டெர்ஷியரி. டெர்ஷியரினா 2 bromo 2 methyl butane. ஸோ 2 bromo 2 methyl butane. அதை விட கொஞ்சம் அதிகம் செகண்டரிக்கு போறோம். ஸோ 2 bromo 3 methyl butane. 2 bromo 3 methyl butane. So highest order of reactivity primaryக்கு வருது. primary வந்து 1 bromo 3 methyl butane. So நான் இங்க எழுதுறேன் 1 bromo 3 methyl butane. So இதுதான் வந்து order of reactivity. So second முடிஞ்சது. இப்போ ஃபைனலா தேர்ட் சப்டிவிஷனுக்கு வரும். ஸோ தேர்ட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, 1 bromo butane, 1 bromo 2,2 dimethyl propane, 1 bromo 2 methyl butane, 1 bromo 3 methyl butane. ஸோ ஒன்னொன்னுத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எழுதுவோம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் 1 bromo butane. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல Br அட்டாச் ஆயிருக்கு. பியூட்டேனா 4 கார்பன் சிங்கிள் பாண்ட். ஸோ CH3 CH2 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 Br. அடுத்தது
செகண்டுக்கு வரும் 1 bromo 2,2 dimethyl propane. ஸோ propane அப்படின்னா 3 கார்பன் சிங்கிள் பாண்ட்ல இருக்கு. அதுல செகண்ட் பொசிஷன்ல 2 மெத்தில் குரூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஒரு பிஆர் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் எழுதுவோம். சி போட்டாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல பிஆர் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ பிஆர் போட்டாச்சு. செகண்ட் கார்பன்ல இந்த பக்கம் ஒரு மெத்தில் குரூப், இந்த பக்கம் ஒரு மெத்தில் குரூப். இப்போ சப்ஸ்டிடன்ஸ் முடிஞ்சாச்சு. இப்போ மீதி வந்து ஹைட்ரஜன் போட்டலாம். CH2 இந்த இடத்துல CH3. அடுத்தது தேர்டுக்கு வரும் 1 bromo 2 methyl butane. ஸோ இந்த இடத்துல பியூட்டேன் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 கார்பன் சிங்கிள் பாண்ட் 1 2 3 4. ஸோ இதுல இந்த கொஞ்சம் தள்ளி எழுதிக்கும் 1 2 3 4. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பிஆர் இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல மெத்தில் குரூப் இருக்கு. மீதி எல்லாம் நம்ம ஹைட்ரஜன் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ CH2 CH CH2 CH3. ஸோ இது வந்து 1 bromo 2 methyl butaneக்கான. அடுத்தது 1 bromo 3 methyl butane. ஸோ இதுவும் வந்து பியூட்டேன் தான். அப்ப 4 கார்பன் ஃபர்ஸ்ட் போடுவோம். 1 2 3 4. இதுல ஃபர்ஸ்ட் கார்பன்ல பிஆர் அட்டாச் ஆயிருக்கு. தேர்ட் கார்பன்ல மெத்தில். ஸோ 1 2 3 இதுல மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. மீதி எல்லாம் நம்ம ஹைட்ரஜன். ஸோ H2 H2 H3. சரியா? இப்போ நம்ம பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி பார்ப்போம். இங்க வரும் பிஆர் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய இந்த கார்பன் டைரக்டா ஒரே ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ பிரைமரி. இங்க வரும் பிஆர் அட்டாச் ஆயிருக்கிற இந்த கார்பன் டைரக்டா ஒரே ஒரு கார்பன்ல தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ பிரைமரி. இந்த கார்பன் தான் 3ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த கார்பன் தான், இந்த ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய இந்த கார்பன் டைரக்டா எத்தனை கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஒன்னே ஒன்னு பிரைமரி. அதே மாதிரி இங்க வரும் பிஆர் இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இது டைரக்டா ஒரே ஒரு கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதுவும் பிரைமரி. இங்க வரும் பிஆர் இந்த கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. இது டைரக்டா ஒரே கார்பன். ஸோ இதுவும் பிரைமரி. இங்க வந்து 4மே நம்மளுக்கு பிரைமரி ஆல்கில் ஹாலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரியில அப்ப எது வந்து வேகமா வந்து ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகும், எது வந்து ஸ்லோவா வந்து ரியாக்ஷன் அண்டர்கோ ஆகும்னா, பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து ரியாக்டிவிட்டி குறையும். ஏன்னா ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமாகும். ஸோ பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரியாக்டிவிட்டி நம்மளுக்கு என்னாக ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இதுல லீஸ்ட் எதுன்னு பார்ப்போம். ஸோ அல்லது வந்து ஹையர் ரியாக்டிவிட்டி எதுக்குன்னு பார்ப்போம். ஸோ ஹையர் ரியாக்டிவிட்டி லீனியரா இருக்கக்கூடிய மாலிகுலுக்கு ஹையர் ரியாக்டிவிட்டி. ஸோ அப்போ இதுதான் வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் தான் வந்து ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு லீனியர் கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளுக்கு ரொம்ப ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்காது. அப்ப அதை விட ரியாக்டிவிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும்னா எதுக்கு போகும்? இந்த 3 பார்ப்போம். ஸோ இதை வந்து நம்ம நம்பர் பண்ணிக்குவோம். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 1 2 3 4. ஸோ அப்ப ஹையஸ்ட் ரியாக்டிவிட்டி எதுக்கு இருக்கு? 1 தான் ஹையஸ்ட் ரியாக்டிவிட்டி. ஏன்னா வெறும் ஸ்ட்ரெயிட் செயின் மட்டும்தான் இருக்கு, பிரான்ச்சஸ் இல்ல. அதை விட கொஞ்சம் குறைவு யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்து ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன், அதுக்கு பக்கத்துல வந்து டெர்ஷியரி ஆல்கில் குரூப் இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய கார்பனுக்கு பக்கத்து கார்பன்ல இருக்கிறது ஒரு மெத்தில் குரூப்போட இருக்கு. ஸோ அப்போ கொஞ்சம் வந்து பக்கத்துல வந்துருது. இங்க வருது ஹாலஜன் அட்டாச் இருக்கக்கூடிய இந்த கார்பன், அதுக்கு பக்கத்துல அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் ஃப்ரீயா இருக்கு. அந்த கார்பன் தான் என்ன ஆகுது, ஒரு ஐசோப்ரோபைல் பார்ட்டோட அட்டாச் ஆகுது. ஸோ அப்போ 2 3 கம்பேர் பண்ணும்பொழுது 4னுடைய ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கனால இதனுடைய ரியாக்டிவிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 4th காம்பவுண்ட். ஸோ அப்புறம் அதை விட குறைவு யாருக்கா இருக்கும்? 2ஆ 3ஆன்னு கம்பேர் பண்ணும்போது 2ல வந்து பல்கி குரூப்ஸ் நிறைய இருக்கும். 3 மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஆனா இங்க பார்த்தோம்னா ஒரே ஒரு மெத்தில் குரூப், ஒரு பக்கம் எத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ 2 அல்கில் பார்ட் தான் இருக்கிறதுனால 3னுடைய ரியாக்டிவிட்டி 2 விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த இடத்துல 3. ஸோ அப்ப லீஸ்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னா
2. ஏன்னா 3 மெத்தில் குரூப் பல்கி குரூப்ஸ் அப்படியே சுத்தி இருக்கிறதுனால ஸ்டீரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ நம்மளுக்கு ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து 2 அப்புறம் 3, 4, 1. 1க்கு தான் ரொம்ப அதிகம். இப்ப நம்ம பேர எழுதுவோம். இப்ப இத வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? பேர எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லீஸ்ட் யார் எழுதணும்? 1 புரோமோ 2, 2 dimethyl propane. அதை விட கொஞ்சம் அதிகம் எதுக்குன்னா 3. ஸோ 1 புரோமோ 2 மெத்தில் பியூட்டேன். அதை விட கொஞ்சம் அதிகம் யாருக்கு அப்படின்னா 4th காம்பவுண்ட். ஸோ 1 புரோமோ 3 மெத்தில் பியூட்டேன். ஸோ ஹையஸ்ட் ரியாக்டிவிட்டி இந்த 4ல யாருக்குன்னு பார்த்தோம்னா 1 புரோமோ பியூட்டேன். சரியா? ஸோ கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் போட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாவே நம்ம ஆன்சர் வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து எப்படி எழுதுறது, ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்யூ.